நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாருங்க இந்த மாதிரி பக்குவமாக இருந்தால் சரி. நெய்யை போட்டோன்னு சுப்பிரி வாசம் கொண்டு வருது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இந்தியாவில் ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஸ்வீட் ஐட்டம், அதுக்கு தான் சொல்கிறேன் மைசூர் பாக்குன்னு சொல்லி. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம், நீங்களும் கொஞ்சம் வீடியோக்குள்ள வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மைசூர் பாக்கு செய்ய இது மாதிரி ஒரு ஆழமான தாச்சு ஒன்று எடுத்துக்கிறோம். அதை கேஸில் வச்சுருவோம். ஏன் இந்த மாதிரி ஆழமான தாச்சு எடுத்துக்கிறோம்னு சொன்னால், இந்த நேரம் இதுக்கு வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்போ அதுக்கு லேசாக இருக்கும்னால இப்படி ஒரு தாச்சு எடுத்து வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் 150 ml தண்ணியை ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ நாங்கள் 500 கிராம் சுகரை சேர்த்துருவோம். சுகரை தண்ணியோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம். சுகர் வந்து லோ ஃப்ளேமில் அப்படியே மெல்ட்டாக விடணும். அது வரைக்கும் நாங்கள் மாவை கரைச்சி எடுத்துருவோம். அதோட 150 கிராம் கடலை மாவு சேர்த்துருவோம். அடுத்ததாக இதுக்கு 25 கிராம் மில்க் பவுடர் சேர்த்துருவோம். 150 கிராம் ஆயில் சேர்த்துருவோம். கையை நல்லா கழுவி கொண்டு நாங்கள் இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மாவில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறோம். எதுக்கு இது மாதிரி நல்லா கரைச்சிக்கிறோம்டா, கட்டி எதுவும் இல்லாமல். அப்போ தான் மைசூர் பாக்கு வந்து நல்லா டேஸ்ட் தரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க பாரு, ஒரு சொட்டு சரி துண்டு இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பாருங்க இந்த மாதிரி பக்குவமாக இருந்தால் சரி. இதான் இப்படி வரணும். இந்த நல்லா கொதி வருது. சீனி வந்து நல்லா கரையிற வரைக்கும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த கரைச்சி வச்ச மாவை இந்த சுகரோட சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா சுகரோட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு தான் நாங்கள் அகலமான தாச்சொண்டே எடுக்க சொன்னோம். இதை நல்லா பபிள்ஸ் வரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க பொருள் இந்த மாதிரி பபிள்ஸ் வர பொருள் நாங்கள் ஒரு 350 ml ஆயில் சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிறோம். இது எப்பயுமே பண்ண போகிறதுல இன்னொருத்தர் ஸ்டாண்ட் பை கிட்ட வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பப்போ கை வலிக்கும், கொஞ்சம் மாற்றி பண்ணணும். இது என்ன, இதை கிண்டிகிட்டே இருக்கணும். 350 ml பாதி ஊற்றி கிளறிட்டோம். இப்போ அடுத்ததை மீதியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண இந்த அளவு கெட்டி ஆகிருச்சு. அடுத்ததாக இந்த பக்குவம் வரப்போதில் நாங்கள் நெய்யை சேர்த்துருவோம். நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நெய்யை போட்டோன்னு சுப்பிரி வாசம் கொண்டு வருது. மைசூர் பாக்கு நல்லா பக்குவமாக பதமாக ஆகிருச்சு. இப்போ இதே மாதிரி ட்ரே ஒன்று எடுத்து ஃபுல்லாக நெய்யை பூசிக்கிறோம். இந்த ட்ரேக்கு இந்த நெய்யை பூசிக்கிறோம். இப்படி வட்டையாக்கும் பூசிக்கோங்க ஃபுல்லாக. மைசூர் பாக்கு நல்லா ரெடி ஆகிருச்சு. இப்போ நாங்கள் இதை எடுத்து ட்ரேயில் போட்டுருவோம். நல்லா ட்ரேயில் நல்லா அமர்த்தி ஃபுல்லாக பரத்திடுவோம். மைசூர் பாகு ட்ரேயில் போட்டு ரெடி ஆகிருச்சு. நாங்கள் இது ஒரு 5 to 6 ஹவர் இதை நல்லா பதமாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி டேஸ்ட் பண்ணிடுவோம்.
ஆறின மைசூர் பாக்கை இப்போ அப்படியே நாங்கள் திருப்பி போட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து நாங்கள் இதை அடுத்த பக்கம் போட்டுக்கிறோம். மைசூர் பாக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. நாங்கள் இதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பண்ண போதுலே இவ்வளோ ஸ்மூத்தாக போகுது. இந்த வாவ் சூப்பர். சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட் பண்ணுவோம். நம்ம நாக்கில் இந்த உமிழ் நீர் வேற மாதிரி வருது. அந்த நெய்ட இதுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் சூப்பர். உண்மையில சூப்பராக இருக்குது. கடிச்சோன்னு நாக்கில் படணும் சும்மா தானாக கரைஞ்சி போகுது. அந்தளவு ஸ்மூத்தாக இருக்குது. உண்மையிலே நான் இந்தியாவில் சாப்பிட்டுக்கிறேன். அதே டேஸ்ட், அதே சாஃப்ட்னஸ், அதே மாதிரி சூப்பராக வந்துச்சு. கஷ்டப்பட்டதுக்கு நஷ்டமே இல்லை. நீங்களும் இதை பார்த்து சிம்பிளான ரெசிபி வித்து உங்களுக்கு செஞ்சு உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கணும். கடையிலலாம் கொடுத்து பெரிய விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. நாங்கள் எல்லாமே அளவோடு உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். ஈஸியாக செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி இது சம்மந்தமாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் தாராளமாக உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு ரெடி ஆகிக்கிறோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனே அமைத்திருங்க. மீண்டும் இதே போல் புதிய வீடியோ சந்திக்கும் வரை பாய்.